இப்போ நம்ம 11.2 டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸை பார்க்க போகிறோம் 12th பிஸ்னஸ் ஸ்டடீஸ்லேருந்து. The need for the financial may be longer, medium or short term financial requirement with regards to fixed and working capital vary from the organization to another. To meet out these requirements, funds need to be raised from various sources. Some sources like issues of shares and debentures provide money for the long period. These are therefore known as source of long-term finance. On the other hand, sources like credit, cash credit, overdraft, bank loans, which make money available for a short-term period, are called source of short-term period. So, based on the period of the fund are required, business capital are classified into three categories: short-term, medium-term, long-term. சரி, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னாக்கா நமக்கு வந்து பணம் வேணுங்கிறது நம்ம பார்த்துட்டோம். அந்த பணம் எவ்வளோ காலத்துக்கு கட்டத்துக்கு தேவைப்படுனாக்கா அது அந்த டிமாண்டை பொறுத்து இருக்குது. அந்த பணம் வந்து இந்த பிஸ்னஸோட சைஸை பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், லாங் டேர்முக்கு ரொம்ப வருஷத்துக்கு வந்து கடன் தேவைப்படலாம், ஃபினான்ஸ் தேவைப்படலாம். சில பிஸ்னஸ் பார்த்திங்கனாக்கா மீடியம் டேர்முக்கு ஒரு சில காலகட்டத்துக்கு மட்டும் தேவைப்படலாம். ஒரு சில பிஸ்னஸ் பார்த்திங்கனாக்கா ஷார்ட் டேர்முக்கு இருக்கும், கம்மியான காலகட்டத்துக்கு லோன் தேவைப்படலாம். இதுதான் இப்போ இந்த கேபிட்டல் வந்து டேர்ம் கேபிட்டல் வந்து மூணாக பிரிக்கிறாங்க: ஷார்ட் டேர்ம் கேபிட்டல், மீடியம் டேர்ம் கேபிட்டல், லாங் டேர்ம் கேபிட்டல் அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் கிரெடிட் மூலமாக, கேஷ் கிரெடிட் மூலமாக, ஓவர் டிராஃப்ட் மூலமாக, பேங்க் லோன் மூலமாக நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ இது ஒவ்வொன்றா என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் ஆர் தோஸ் விச் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் அ பீரியட் நாட் எக்ஸீடிங் 1 year. Trade credit loans from commercial banks and commercial papers are some of the examples of the source that provide funds for short duration. Short term financing is most common for financing or of current asset such as accounts receivable and inventories. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டலில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இது 1 yearக்குள்ளே இந்த கடன் நீங்கள் வாங்கி முடிச்சிருக்கணும், அதாவது கட்டி முடிச்சிருக்கணும். அதுதான் ஷார்ட் டேர்ம். இது பார்த்திங்கனாக்கா நமக்கு கமர்ஷியல் பேங்க்லேருந்து, கமர்ஷியல் பேப்பர்ஸ் அந்த மாதிரி சோர்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இந்த ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் எல்லாமே. அதே மாதிரி இந்த ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு காமனான ஃபினான்ஸு. கரண்ட் அசெட்டுக்கு அதாகட்டும், கரண்ட்டு அசெட் ஆகட்டும், அக்கௌண்ட் ரிசீவபிள் அண்ட் இன்வென்ட்ரிஸை பொறுத்து இது வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மீடியம் டேர்ம் கேபிட்டல். வென் த ஃபண்ட் required for a period of more than 1 year but less than 5 years, the medium source of finance are used. This source includes borrowing from commercial banks, public deposits, lease financing and loan from financial institutions. இப்போ இந்த மீடியம் டேர்ம்ங்கிறது என்ன சொல்கிறாங்கனாக்கா, நமக்கு லோன் வந்து 1 வருஷத்துக்கு மேலேயும் 5 வருஷத்துக்குள்ளேயும் தேவைப்படுது அப்படின்னாக்கா அது வந்து மீடியம் டேர்ம் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம கமர்ஷியல் பேங்க்லேயோ இல்லை பப்ளிக் டெபாசிட்லேயோ இல்லை லீசிங் ஃபினான்ஸ்லையோ இல்லை லோன் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லையோ நம்மளால் வாங்க முடியும், அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Then long-term capital. The long-term capital fulfills the financial requirement of the enterprises for a period exceeding 5 years and includes sources such as shares and debentures, long-term borrowings and loans from the institutions, financial institutions. Such financing is generally required for the acquisition of fixed assets such as equipments, plants, etc. In this lesson, we will study about the various sources of short-term finance and in detail and relative merits and demerits. ஸோ இந்த லாங் டேர்ம் பீரியட் பார்த்திங்கனாக்கா, நீங்கள் 5 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு ஏதோ ஒரு கடன் தேவைப்படுதுனாக்கா இதுதான் லாங் டேர்ம் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல எதுக்காக உங்களுக்கு அது தேவைப்படுனாக்கா, ஒரு பெரிய லெவலில் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், ஃபிக்ஸட் அசெட் வாங்குறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், இல்லை பிளான்ட் வாங்கணும் அப்படின்னாக்கா இந்த லாங் டேர்ம் இது நம்ம வாங்குவோம். இது இன்னொரு சோர்ஸ் மூலமாக நம்ம இந்த லாங் டேர்ம் கடனை வாங்கலாம். இன்னொன்று என்னென்னாக்கா, ஷேர்ஸ் மூலமாக ஷேர்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணி மார்க்கெட்டில், ஷேர் மார்க்கெட்டில் வந்து இஷ்யூ பண்ணி வாங்கலாம், டிபென்ச்சர் வந்து கொடுத்து வாங்கலாம். இந்த மாதிரி லாங் டேர்ம் ஃபினான்ஷியல்ஸ் மூலமாக நம்மளால் இந்த லாங் டேர்ம் போரோயிங்ஸ் எல்லாமே வாங்க முடியும், லோனை வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கனாக்கா, இந்த ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸில் இருக்கிற நம்ம என்னென்ன மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். 11.2.1 ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ். ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் refers to financing for the small period, normally less than 1 year. It is also known as working capital finance. Short-term finance is used for working capital requirement. The availability of the short-term funds is essential. Inadequate of short-term funds may even lead to closure business. ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் எதுக்காக கிடைக்குனாக்கா, நம்ம 1 வருஷத்துக்குள்ளே நம்மளோட பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்காக நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுனாக்கா இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில்
எது பர்பஸ் இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் வாங்குறதுனால என்ன பர்பஸ் அப்படிங்கிறது 11.2.2ல் பார்க்க போகிறோம். பர்பஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல். ஷார்ட் டேர்ம் finance serves following purposes. It facilitates the smooth running of the business operation by meeting day-to-day financial requirement. தினமும் நடக்கிற செலவுக்கு பிஸ்னஸ் நடக்கிற செலவுக்கு வந்து இந்த ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் யூஸ் ஆகுது. இட் எனேபிள்ஸ் firms to hold stocks and raw materials and finished products. ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ஃபேம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ரா மெட்டீரியல்ஸை வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸை வந்து அவங்களோட ஸ்டாக் வைக்கிறதுக்கு இந்த ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் தேவைப்படுது. வித் அவைலபிலிட்டி ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் goods can be sold on credit. Sales are for the certain period on collection of money from the debtors and takes time. During this gap, production continues and money will be needed for the finance various operation of the business. இப்போ பெரிய பெரிய பிஸ்னஸ்காரங்க வந்து சப்ளை பண்ணும்போது அவங்களோட ஃபினிஷ் கூட்ஸ் அது வந்து உடனே பணம் எல்லாமே தரமாட்டாங்க. அது வந்து கிரெடிட்டில் தான் கொடுப்பாங்க. 15 நாள் கிரெடிட், ஒரு மாதம் கிரெடிட். அப்படி இருக்கும்போது அந்த பணம் ஒரு மாதத்துக்கு வராத போது இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு தான் இருக்கணும். அந்த பணத்துக்காக வெயிட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் வாங்கும்போது அந்த பணத்தை வச்சு அந்த ரொட்டேஷனில், இது பேர் ரொட்டேஷன் சொல்லுவாங்க லோக்கல் மார்க்கெட்டில், அந்த பணத்தை வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க. எதுக்காகனாக்கா அவங்களுக்கு வராத பணத்தை வந்து வர வரைக்கும் அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணாமல் இருக்க முடியாது, ப்ரொடக்ஷன் பண்ணாமல் இருக்க முடியாது. அந்த ப்ரொடக்ஷன் பண்ணணுன்னாக்கா அவங்களுக்கு ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு காசு தேவைப்படுது. அதனால இந்த லோன்ஸ் எல்லாம் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ்லாம் வாங்கி அவங்க பாட்டுக்கு மேனுஃபேக்சர் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க விற்ற பணம் வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் எப்போ வருதோ அது வரும். அதுக்கப்புறம் இந்த கடன் அடைப்பாங்க. ஸோ இது பேர் தான் ரொட்டேஷன் வாங்க பிஸ்னஸ் லாங்குவேஜில். Short-term finance becomes more essential when it is necessary to increase the volume of production and at a short notice. இப்போ உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது அப்படின்னாக்கா டக்குன்னு அதோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும், டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் ஆர் ஆல்சோ ரெக்வயர்ட் to allow flow of cash during the operation cycle. Operation cycle refers to the time gap between commencement of the production and the realization of the sales. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஆனால் அது சேலாட்டி தான் உங்களுக்கு சேனாவாட்டி தான் உங்களுக்கு வந்து பணமே வரும். அது வரைக்கும் அந்த பணம் தட் இஸ் அந்த ப்ராடக்ட் சும்மாவே தான் உங்களோட ஸ்டாக்கில் இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம் ஃபைனான்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். இந்த ரொட்டேஷனுக்காக, இந்த டெய்லி பேசிஸில் உங்களுக்கு நடக்கிற செலவுக்காக இந்த ஷார்ட் டேர்ம் ஃபைனான்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 11.2.3 மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபைனான்ஸ். இப்போ ஷார்ட் டேர்ம் ஃபைனான்ஸில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரைட். ஃபர்ஸ்ட் மெரிட்ஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபைனான்ஸ். எக்கனாமிக்கல். ஃபினான்ஸ் of the short term purpose can be arranged at short notice and does not involve any cost of raising. The amount of interest payable is also affordable. It is thus relatively more economical to raise short term finance. இப்போ இந்த ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. இன்னொன்று இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கிறதுனால அஃபோர்டபுளாக இருக்குது. கம்மின்னு சொல்ல முடியாது, அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால உங்களால் திருப்பி ரீபே பண்ண முடியும். இது ஒரு எக்கனாமிக்கல் உங்களோட ரைஸ்க்காக, அதாவது உங்களோட வளர்ச்சிக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃப்ளெக்சிபிலிட்டி. Loans to meet short-term financial needs can be raised as and required when required. These can be paid back if not required. This provides flexibility. இப்போ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டினா உங்களுக்கு எப்போ வேணாலும் நினச்சும் போது உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் வந்து உங்களால் ரைஸ் பண்ண முடியும், அதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃப்ளெக்சிபிலிட்டி. No interference in management. The lender of the short-term finance cannot interfere with the management of the borrowing concern. The management retains their freedom in decision making. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் லோன் உங்களுக்கு தரவங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வந்து எந்த இன்டர்ஃபியர்ஸும் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து டிசிஷன் மேக்கிங் எல்லாமே மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் இருக்குது, அவங்களுக்கு தான் அந்த சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. May also serve long-term purpose. Generally, business firms keep on renewing short-term credits. For example, cash credit is granted for 1 year, but it can be extended up to 3 years with an annual review. After 3 years, it can be renewed. The source of short-term finance may sometimes provide funds for long-term purposes. இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அது வந்து நீங்கள் ரெனியூ பண்ணி நீங்கள் அது லாங் டேர்முக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வாங்கியிருக்கீங்க, ஆனால் மறுபடியும் ஒரு கிட்டத்தட்ட கட்டிட்டீங்க, மறுபடியும் அதை ரெனியூ பண்ணாக்கா பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து லாங் டேர்ம் வரைக்கும் இது வந்து ரெனியூ பண்ணிட்டே போகலாம். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ், டிமெரிட்ஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ். ஃபிக்ஸட் பர்டன். லைக் ஆல் borrowings, interest has to be paid on the short-term loans respectively of the profit and loss earned by the organization. That is why business firms use short-term finance only
for the temporary purpose. இதில் வந்து பார்த்திங்கன்னா வட்டி உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு வந்து இந்த ஏதாவது ப்ராஃபிட் எதானாலும் இல்லை லாஸ் உங்களால் உங்கள் ஆர்கனைசேஷனில் வந்தாலோ இந்த இது கொஞ்சம் உங்களுக்கு பேர்டனாக இருக்கும், அதாவது சுமையாக இருக்கும். அதனால் இது ஒரு டெம்பரரி பர்பஸ்க்காக தான் எல்லோரும் வாங்குவாங்க. சார்ஜ் ஆன் அசெட். Generally, short-term finance is raised on the basis of security of movable assets. In such case, the borrowing concern cannot raise further loans against the security of assets, nor can be sold until the loan cleared repaid. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னா டக்குன்னு கிடைக்குது, இந்த சீக்கிரமாக கிடைக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அது எப்படி சீக்கிரமாக கிடைக்குதுனாக்கா கம்பெனியில் இருக்கிற அசட்டை வச்சு தான், சொத்துக்களை வச்சு தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ ஏதாவது நம்மளால் கட்ட முடியல அப்படின்னாக்கா இந்த அசட்டுக்கு ரிஸ்க் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபிகல்ட்டி ஆஃப் ரைசிங் ஃபினான்ஸ். When the business firms suffer interpreted loss of a huge amount on the market demand is declining or the interest is recession, it losses is the credit worthiness. In these circumstances, they find it difficult to borrow from banks and other source of short-term finance. For example, உங்களோட ஏற்கனவே பார்த்த மாதிரி குட்வில், உங்களோட கம்பெனியோட குட்வில் நல்லா இருக்குன்னாக்கா இது பேங்க்காரங்க கூப்பிட்டே உங்களுக்கு லோன் தருவாங்க. இதுவே உங்களோட மார்க்கெட்டில் வந்து உங்கள் கம்பெனியோட பேர் கெட்டு போயிட்டுருக்கு, லாஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் ரொம்ப கஷ்டம் ஒரு ஃபினான்ஸ் வாங்குறதுக்கு, தட் இஸ் லோன் வாங்குறதுக்குன்னு சொல்கிறாங்க. Then uncertainty. In case of crisis, business firms always face the uncertainty of securing funds from the source of short-term finance. If the amount of finance requires in large, it is also more uncertainty to get the finance. அன்சர்டினிட்டாக்கா எதிர்பார்க்காத டைமில் எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் அன்சர்டினின்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸ்னாவே அன்சர்டினிட்டி, எப்போ எது நடக்கும்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கிரைசிஸ் வந்துச்சுனாக்கா அந்த டைமில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பெரிய லெவலில் அமௌண்ட் தேவைப்படலாம், ஆனால் உங்களுக்கு அது கிடைக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ இது ஒரு மைனஸ் பாயிண்ட். தென் லீகல் ஃபார்மாலிட்டிஸ். Sometimes certain legal formalities are to be complied with for raising finance from short-term source. If shares are to be deposited as security, then transfer deed must be prepared. Such formality take a lot of time to create a lot of complications. இப்போ இதில் வந்து லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ரைஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஃபண்டை ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த டெபாசிட் உங்களோட செக்யூரிட்டிஸ், ஷேர்ஸ் செக்யூரிட்டிஸ் எல்லாமே நீங்கள் டெபாசிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த டீடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப டைம் ஆகும். ஸோ லீகல் ஃபார்மாலிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.